என்னவோ தெரியல, மத்தியானத்துலேருந்தே இந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. சரி மத்தியானம் தான் சாப்பிடுமா, நைட்டும் சாப்பிட்லான்னு நைட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் தாராளமாகவே உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, முழு உளுந்து, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, வத்தல் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் மறந்து போய் உருளைக்கிழங்கு போட்டேன். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாடுக்கும் சேர்த்து இதில் போடணுன்னா இப்போவே போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இதை செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.